வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியூ. இக்காணொலியில் நாம் பார்க்க இருப்பது போர்ட் மொன்றியல் தமிழ்ச்சொலை மாணவர்களின் அந்நியர் தின நிகழ்வு. முதல்ல எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். அந்நியர் தினம் என்பது நாம் அந்நியர்களுக்கு நன்றி கூறும் தினமாக அறிமுகமாகிய ஒரு தினம். இத்தினத்தில் போர்ட் மொன்றியல் மாணவ செல்வங்கள் தங்கள் பெற்றோர்களை வாழ்த்துவதற்கும் வரவேற்பதற்கும் தயாராகி கொண்டிருந்தார்கள். தங்களால் முடிந்த பரிசு பொருட்களையும் கவிதை, பாட்டு, பேச்சு என்ற நிகழ்வுகளையும் ஒழுங்கு செய்து அதை அந்நியர்களுக்கு சமர்ப்பணம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருந்த வேளையில் ஒரு ஆசிரியராக என்னையும் அன்னை தான் என அந்த இடத்தில் கௌரவிக்க அவர்கள் தயாராகி இருந்தார்கள். அது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஆனால் அந்த நிகழ்வு இறுதியில் நடந்ததால் எனக்கு அது மிகவும் ஒரு சர்ப்ரைஸாகத்தான் இருந்தது. அந்நிய தினம் அந்நியர்களுக்கு மட்டுமில்லை, ஆசிரியர் உங்களுக்கும் அந்நிய தின வாழ்த்துக்கள் தான் என ஆணித்தரமாக உரத்து சொல்லியிருந்தார்கள். அத்தகைய ஒரு அழகிய தருணத்தை ஏற்படுத்தி தந்த என் மாணவர்களுக்கு நன்றி. முதல்ல அம்மாவுக்காக ஒரு கவிதை. உயிரில் தொடங்கும் முதல் எழுத்தாய் உயிர் கொடுத்தாய் அம்மா, மொழிகள் அறியாத நாவில் முதல் மொழியாய் நுழைந்தாய் அம்மா, பேசியும் புரியாத உறவுகளுக்கிடையில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா, இன்ப துன்பம் எது வந்த போதும் தன்னருகில் வைத்து அணைத்துக் கொள்கிறது தாய்மை, பூமி நம்மை தாங்கும் முன்னே கருவில் நம்மை தாங்கியவள் அன்னை, அன்பின் முழு வடிவமே அன்னை, மூன்றெழுத்து மந்திரமே முடிவில்லாத காவியமே, என்னை ஏற்றெடுத்த தெய்வமே, என் வாழ்க்கையின் முதல் தெய்வம் நீயே என் அம்மா, அன்பின் திருவுருவாய் தியாகத்தின் மறுவடிவாய் பாசத்தின் விளைநிலமாம், எதுவுமே எதிர்பாராமல் நம் நலனொன்றே நாடும் அந்நியர் யாவருக்கும் இந்நாளில் மட்டுமல்ல எந்நாளும் போற்றி புகழ்வோம். இனிய அந்நிய தின நல்வாழ்த்துக்கள் என்று ஒரு கவிவரியை மாணவன் ஜோய்சன் அவர்கள் அனைத்து அந்நியர்களுக்கும் சமர்ப்பணம் செய்திருந்த அழகிய தருணம் இந்த அந்நிய தின நிகழ்வில் மெய்சிலிர்க்க வைத்தது. இவ்வாறான கவிவரியை எழுதி மாணவனை தயார் செய்திருந்த பெற்றோருக்கு மிகவும் நன்றி. அத்தோடு மாணவர்கள் ஒவ்வொருத்தராக தங்கள் சிறு சிறு ஆக்கங்களை தொடர்ந்து ஆற்றிகை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஆற்றிகை மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. சின்னஞ்சிறு பாலகர்கள் தங்கள் மழலை மொழியில் தங்களால் முடிந்த கவிதை, பாட்டு, பேச்சு என்ற நிகழ்வுகளை தொடர்ந்து மக்களுக்காக பரிசு பொருட்களையும் வாங்கி வந்திருந்தார்கள். அதை அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக அன்பை பரிமாறிக்கொண்டிருந்த அழகிய தருணம். அத்தருணங்களில் அம்மாக்களுடைய ஒவ்வொரு முகங்களையும் ஒரு என்னென்று சொல்கிறது, தங்களோட பிள்ளைகள் தங்களோட சின்னஞ்சிறு கைகளால் தங்களுக்கு அதை ஒரு பரிசு பொருளை சிறியதோ பெரியதோ தர முயற்சி செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள் என்றது அவர்களுடைய முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். அப்படி பூரித்து போய் இருந்தார்கள். என்று சொல்கிறது, தங்களோட பிள்ளைகள் தங்களுக்கு அப்படி ஒரு பரிசு பொருளை தந்திருக்கணும், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை அவர்களுடைய முகத்திலும் அவர்களுடைய பேச்சிலும் அந்த இடத்தில் அவர்கள் முற்றுமுழுதாக எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருந்தார்கள். இவ்விழாவை மிக அழகாக போர்ட் மொன்றியல் தமிழ்ச்சோலை நிர்வாகத்தினர் அழகாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஏனென்றால் அந்நியர்கள் தினத்தை மிக அழகாக மாணவர்களுக்கு தெரியப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் இப்படியான விழாக்கள் மூலம் மாணவர்களுடைய தமிழ் பெற்றை மாணவர்களுக்கிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அவர்கள் மிகவும் ஒரு ஆணித்தரமாக அந்த இடத்தில் பதிய வைத்திருக்கிறார்கள். இவ்வாறான நிகழ்வுகள் அந்நியர் தினம் மட்டுமல்ல, அனைத்து சமயம் சார்ந்த நிகழ்வுகளாலும் சரி, பொது நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளை சரிவர செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். அன்றைய தினம் அதை தெரிவித்தும் இருந்தார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் எவ்வழியிலும் போய் சேர வேண்டும் டீச்சர் அப்படி என்று சொன்னாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். அந்நியர் தினம் என்பது மாணவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சில விஷயங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, இது இன்றைக்கு என்ன அப்படின்ற மாதிரி நல்ல வடிவாக செய்து அந்த சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு அழகிய ஒரு உறவு பாலத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அன்று மாணவர்கள் மட்டுமல்ல,
பெற்றோர்களுமே மிகவும் சந்தோஷமாக இருந்தால் அழகிய தருணம். அத்தகைய தருணத்தில் உண்மையிலேயே நான் பார்த்த அத்தனை பெற்றோர்களுமே என்னென்னு சொல்கிறது, தங்களோட பிள்ளைகளை கட்டி அணைத்து வேரி முத்தமிட்டு தங்களை மறந்து இருந்தார்கள். அது இது இடம் பொருள் எதுவுமே தெரியாமல் தங்களோட பிள்ளைகள் தங்களுக்கு தர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ்கள் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வாங்குறது தான் அந்த தாய்க்கு ஒரு பெத்த தாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அன்று அப்படியான ஒரு நிகழ்வை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அளித்திருந்தார்கள். சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு விஷயம், அது சந்தோஷமாகவே நடந்தது. அப்படியாக தொடர்ந்து மாணவர்கள் அப்படி அந்த நிகழ்வை செய்து கொண்டிருந்த வேளையிலே மாணவர்களுக்கான குளிர்பானங்களும் சிற்றுண்டி வகைகளும் அதையுமே எல்லா பெற்றோர்களுமே சேர்ந்து அவ்வளோ ஒரு அழகாக அதை ஏற்படுத்தியிருந்தார்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் அதை கொடுத்து சாப்பிட வைத்து சந்தோஷமாக அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருந்த வேளையில் ஆசிரியர் உங்களுக்கும் வேண்டிய தினம்தான் என்பதை ஞாபகப்படுத்தும் முகமாக இறுதி நிகழ்வாக ஆசிரியருக்கு வேண்டிய தின நிகழ்வை அந்த இடத்தில் கொண்டாட அவர்கள் மறந்திருக்கவில்லை. மிக அழகாக அதை ஏற்பாடு செய்து எல்லா மாணவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல நான் ஒரு ஆசிரியராக மிகவும் பெருமைப்படுகின்றேன். ஆசிரியரே உங்களுக்கும் வேண்டிய தின வாழ்த்துக்கள் என்று மாணவர்கள் மட்டுமில்லை பெற்றோர்களும் சேர்ந்து உறக்கக்கூடிய அந்த அழகிய தருணம் என்னை மெய்சிலிருக்க வைத்திருந்தது. உண்மையாகவே எனக்கு அந்த இடத்துல அதை என்னென்று சொல்கிறதுன்றே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், அவ்வளோ சந்தோஷப்படுத்தி இருந்தார்கள். இறுதி நிகழ்வாகத்தான் அதை இருந்தார்கள். அவர்கள் சில நேரம் எனக்கு அது சர்ப்ரைஸாக இருக்கணும் என்று நினைச்சிருந்தாங்களோ என்னவோ தெரியல. இறுதி நிகழ்வாக அதை ஆடித்தரமாக அதை அந்த அறுத்துருந்து சொல்லியிருந்தார்கள். அந்நிய தின வாழ்த்துக்கள் என்று சொன்னதுமே நான் எல்லாம் மறந்த ஒரு உணர்வோடு தான் நான் அந்த இடத்தில் நின்றேன். இத்தகைய ஒரு அழகான ஒரு நிகழ்வை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே ஏற்படுத்தி தந்த என் மாணவ செல்வங்களுக்கும் தமிழ்ச்சோலை போத்துமொன்றியல் நிர்வாகத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்தகைய நிகழ்வை போல் இனிவரும் காலங்களில் நடைபெறும் எல்லா நிகழ்வுகளையும் மாணவ செல்வங்கள் ஊடாக கொண்டாடவும் மாணவர்களுக்கு தமிழ் மொழி அதன் மூலம் போய் சேரவும் வேண்டுமென்று நான் நினைக்கின்றேன், நிர்வாகத்தினர் நினைக்கின்றார்கள். அத்தகைய ஒரு அழகான தருணங்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுகின்றேன்.